நாம் இன்னைக்கு சைவ சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 லிட்டர் அளவு தண்ணியில் 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மீல் மேக்கரை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் மீல் மேக்கரை நல்லா ஆற விட்டு எக்ஸஸாக இருக்க தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்போது இந்த மீல் மேக்கரை பாதியாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போது இது எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து 1 கப் பச்சை பட்டாணியை ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அதோட 3 ஸ்பூன் கடலை மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கரையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அன்ஈவன் ஷேப்பில் உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இது போல் எல்லா உருண்டைகளும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு இட்லி பிளேட்டில் வச்சு அடுக்கி 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. நாம் எப்படி இட்லி வேக வைக்கிறோமோ அப்படி தான் இதுவும் செய்யணும். இப்போது இது நல்லா வெந்துருச்சு. குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்டார், அப்புறம் 1 பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்குறதுக்குள்ளே நாம் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அது என்னென்னா 1/4 கப் தேங்காய், அதோட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 1 மினிட்க்கு வதக்குங்க. ஆனால் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ஏன்னா மசாலா கருகிடும். இப்போது ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விட்டுட்டு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்து கலந்து விட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா ஒரு கொதி வரட்டும். இதுக்கப்புறம் நாம் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க பட்டாணி மீல் மேக்கரை கிரேவியில் சேர்த்துருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கிரேவியை ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான வெஜ் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.